ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நிறைய இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நான் உற்று கவனித்திருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் எல்லா நிலையிலேயும் கவலைகளோடு இருக்கிறாய். கவலைகளோடெல்லாம் இருக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. உனக்கு சந்தோஷமாக வாழ வேண்டிய நாட்களோ மிக மிக பக்கத்தில் இருக்கும் பொழுது நீ எதற்காக மற்ற விஷயங்களை பற்றி எல்லாம் யோசிக்க வேண்டும்? நிறைய காலங்களும் நிறைய நேரங்களும் உனக்கு சாதகமாக நானோ அமைத்து கொடுப்பேன். நீ எல்லா விஷயத்திற்கும் அவசரப்படக்கூடாது. அதே நேரம் எல்லா விஷயமும் உன்னை விட்டு போகும் என்பதையும் நினைக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அனைத்தும் சீரும் சிறப்புமாகவே இருக்கும். நீ எதை நினைத்து ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஓடுகிறாயோ, எந்தெந்த விஷயத்திற்காக உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் எல்லா நிமிஷத்திலேயும் காத்திருக்கிறாயோ, அது அனைத்தும் உனக்கு நடக்கும். தேவையே இல்லாமல் எதையும் எப்பொழுதும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. நீ எதையெல்லாம் போட்டு அதிகமாக குழப்பிக்கொள்கிறாயோ நிச்சயமாக உனக்கு நிம்மதியை கொடுக்கும் என்று நீ நினைக்கிறாயா? கிடையாது. உனக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும் என்றால் உனக்குள் நான் இருக்கிறேன் என்பதை மனதுக்குள் வைத்துக்கொள். யாராக இருந்தாலும் சரி, முதலில் யோசிப்பது நமக்கென்று யார் இருக்கிறாய், நமக்கென்று ஒரு விஷயத்தை செய்து கொடுக்க யார் இருக்கிறாய் என்பதை தான் யோசிப்பார்கள். நீ அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. நமக்கென்று சாய் இருக்கிறார், நமக்கென்று அத்தனை விஷயங்களையும் அள்ளி கொடுக்க நம்முடைய அப்பா இருக்கிறார் என்பதை மட்டுமே நினைத்தாலே போதும். சகலங்களும் உன் வாழ்க்கையில் உன்னால் பெற முடியும். சகலங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னால் மிகப்பெரிய அளவில் உன்னால் கொண்டு வர முடியும். சில பேர் நினைக்கிறார்கள், உன்னுடைய வாழ்க்கையா இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இந்த விஷயம் நடக்கும், அந்த விஷயம் நடக்கும் என்று. ஆனால் நான் மட்டும் சொல்வேன், உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலேயும் எல்லா பொழுதுகளிலேயும் உன்னுடைய வாழ்க்கையில் முற்றிலும் நான் இருப்பேன் என்று. காலம் முழுக்க அழாதீர்கள். காலம் முழுக்க உங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் எல்லா விஷயத்திலேயும் இதுதான் நடக்குமோ, இப்படி தான் இருக்குமோ, இந்த விஷயங்கள் தான் நடக்குமோ என்று நீங்களாகவே எதையும் எப்பொழுதும் தீர்மானிக்காதீர்கள். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதைவிடவே வித்தியாசமானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். நீங்கள் தேடுவது சில நேரத்தில் கிடைக்காத பொழுது, நீங்கள் தேடுவது சில சமயத்தில் கிடைக்காத பொழுது உங்களுடைய வாழ்க்கை என்ன தோன்றும் தெரியுமா? இது ஒரு வாழ்க்கை, இதில் நாம் வேறு இப்படி இருப்போம் அப்படி இருப்போம் என்று வேறு நினைப்போம் என்று. கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன், உன் வாழ்வில் நீ சிறந்து விளங்குவாய். உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய நிறைய கஷ்டங்களோடு நிறைய நிறைய வலி வேதனைகளோடு இருக்கும் ஒவ்வொன்றையும் மாற்றுவாய். நீ தொடர்ந்து முயற்சி செய்தால் அனைத்தும் வெற்றியாகும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் காலம்தான் இது. யார் யாரோ உன்னை போட்டு குழப்பி இதுதான் நடக்கும் என்று சொல்லி உன் மனதை கஷ்டப்படுத்தி விட்டார்கள். ஆனால் அப்படியல்ல தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் எதுவும் கஷ்டப்படுவது போல அமைவது அல்ல. எப்படி இருந்தாலும் எல்லா விஷயத்திலேயும் உனக்கு துணை நான் உண்டு. ஏற்கனவே நிறைய கவலைப்பட்டு விட்டாய். ஏற்கனவே தவறான உறவுகளோடு எல்லா விஷயத்தையும் பேசி ஏமாந்து நிற்கிறாய். ஆனால் இனி அப்படி அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது மிக 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 திருப்தியாகவே நடக்கும். எல்லாமும் மிகப்பெரிய அளவில்
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான குழப்பங்கள், அத்தனை விதமான காயங்கள் அனைத்தையும் போக்குவேன் இந்த சாய் ஆகிய நான். சாய் சாய் சாய். எப்பொழுதும் உன் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அத்தனையும் சாய் சாய் சாய். இந்த சாய் என்றுமே எல்லோருக்குமே துணையாக இருப்பவன். என்னை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கிய உங்களுக்கு எப்படி துரோகம் செய்ய மனம் வரும்? எனக்கு துரோகம் செய்ய மனம் வராது. அதை இங்கு யாரும் புரிந்து கொள்வதே இல்லை. என்னை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் அது உங்களுக்கு துரோகத்தை ஒரு நாளும் செய்யாது. நீங்கள்தான் தெய்வத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்வீர்கள் அல்லவா, என்னை தெய்வம் ஏன் புரிந்து கொள்வதே இல்லை, நான் தான் தெய்வத்தை புரிந்து கொள்கிறேன், தெய்வம் என்னை புரிந்து கொள்வதே இல்லையே என்று சொல்வீர்கள் அல்லவா. ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கு துரோகத்தை செய்யவே மாட்டேன். நலங்கள், வளங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாமும் உன் வாழ்வில் கிடைக்கும். நிறைய விஷயத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கலங்கிதான் நின்றிருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உன்னுடைய வாழ்வில் நான் இருக்கிறேன். அதுவும் எப்படி? நிலையான ஒரு உறவாக. நிலையான உறவாக நான் நிற்கும் பொழுது இதை தடுக்க யாராவது வர முடியுமா? அதற்கெல்லாம் வேலையே அல்ல. அமைதியோடு ஒவ்வொரு விஷயத்தையும் கையாளுங்கள். அமைதியாக இருங்கள். அமைதிக்கு எப்பொழுதும் ஒரு நல்லதொரு விடை கிடைக்கும். சிலர் அமைதியாகவே இருப்பார்கள். நீ பார்த்திருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கையில் அமைதியாகவே தான் இருப்பார்கள். இவர்கள் ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் என்பது ஆரம்பத்தில் புரியாமல் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கும். ஆனால் கடைசியில் பார்த்தால்தான் தெரியும் அவர்கள் அமைதியாக இருந்ததற்கெல்லாம் காரணம் அவர்கள் அமைதியாக சாதிக்க துடித்தார்கள், சாதித்தார்கள் என்று. இங்கு ஆர்ப்பாட்டம் போட்டு இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் என்று சொல்பவன் ஜெயிப்பது அல்ல. புரிந்ததா? உன்னுடைய வாழ்க்கையில் நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன் என்று சொன்னால் அதை உன்னாலும் செய்ய முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் அப்படி இருப்பவனும் ஜெயிப்பதும் கிடையாது. எதையுமே சொல்லாமல் அமைதியாக மனதுக்குள் ஒவ்வொரு விஷயத்தையும் வைக்கிறான் பார், அவன் மட்டுமே வாழ்க்கையில் ஜெயிக்கிறான். கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு நிலையிலேயும் உனக்கு சாதகமாக உன்னை நானே வாழ வைக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை எப்படி நான் சோர்ந்து போக விடுவேன்? ஒரு பொழுதும் சோர்ந்து போக நானும் விடமாட்டேன். உன்னை எல்லா நாளும் எல்லா பொழுதும் உன்னை தடுமாறவும் நான் விடமாட்டேன். நீயும் என்னை மீறி ஒரு காரியத்தையும் செய்யவும் மாட்டாய். நல்லது நடக்கும். ஓம் சாய்ராம்.